சண்டே மார்னிங் ரொம்ப சிம்பிளாக உப்புமா மட்டும் ரெடி பண்ணி சாப்பிட்டு மதிய லஞ்சுக்கு மீன் எடுத்துகிட்டு தேவமாவி பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போலாம் குட்டி பையனுக்கு நல்லா அடையாளம் தெரிஞ்சிச்சு. அது போக நல்லா ஞாபகமாகவும் வச்சிருக்கான். தேவமாவியில் வீக்லி ஒன்ஸ் தான் பார்த்துருக்குறேன். இருந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சு எடுக்க சொல்லி பார்த்து சிரிச்சிட்டே இருந்தான். அவங்களும் வந்ததுமே குட்டி பையன் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டு என்னோட சமையலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இப்படின்னு லஞ்ச் ரெடி பண்ணவே 1 மணி போல் ஆயிடுச்சு. இன்னைக்கு மீன் குழம்பு மட்டும் தான் வச்சேன். ஃப்ரை எதுவும் பண்ணல. ஏன்னா எனக்கு தனியாக மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் எப்போதுமே ஃப்ரை பண்ண மீன் மட்டும் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். குழம்புல போடுறது அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. இன்னைக்கு வேற எனக்கு தனியாக மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா, அதனால மீன் சாப்பிடணும் போலவே தோணல. அதனால எல்லா மீனையும் குழம்பே வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் அப்படியே ஆப்போசிட்டு. எனக்கு ஃப்ரை பண்ண மீன் பிடிக்கும்னா அவருக்கு குழம்புல வச்ச மீன் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்னைக்கு 2 விதமாக நான்வெஜ் எடுத்துருக்குமா, அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ்ஷும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ்ஷும் ரெடி பண்ணி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்கிற கடையிலேயே உளுந்து வடிக்கு உளுந்து ஊற வச்சுட்டேன். அதே நினச்சி சமையலெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டு முடிக்கவே கொஞ்சம் டயர்டான மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. சரி, நான் அதை அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு குட்டி பையனுக்கு தலை குளிக்க வச்சுட்டு தேவமாவும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஈவினிங் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 7 மணி போல தான் வடை சுட்டுருந்தேன். அதுவும் ரொம்ப சூப்பராகவே வந்துருச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு பண்ணலாம்.